morning students. Today we have learned the topic life mathematics. Already you have learned fractions. Fractions na enna அப்படிங்கறத படிச்சிருக்கோம். Numerator and denominator. Numerator is divided by denominator is called a fractions. Okay va? So அதனுடைய continuous already you have learned percentage, profit, loss, simple interest. இது எல்லாமே in 7th standardல படிச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ ப்ராஃபிட் லாஸ்லாம் லைஃப் ஓரியன்டாக உள்ளது. லைஃப்பில் வந்து நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் ஆகும், எவ்வளோ லாஸ் ஆகும், இதை நம்ம வந்து எத்தனை பர்சன்டேஜில் டிவைட் பண்ணுவோம் அப்படிங்கிறது எல்லாமே பார்ப்போமா? ஸோ அதனுடைய கண்டினியூஷன் திஸ் கிளாஸ். ஓகே, பர்சன்டேஜ் அப்படின்னா பர்சன்ட் மீன்ஸ் பெர் 100. பர்சன்ட்னா என்னது? பெர் 100 இல்லைன்னா அவுட் ஆஃப் எ 100. அதை வந்து எந்த சிம்பிளில் டினோட் பண்ணுவோம் அப்படின்னா திஸ் சிம்பிள். ஓகே, இப்போ எக்ஸ் பர்சன்டேஜ் டினோட்ஸ் தி ஃப்ராக்ஷன். இப்போ எக்ஸ் பர்சன்டேஜுங்கிறத ஃப்ராக்ஷனில் எப்படி ரைட் பண்ணுவோம் அப்படின்னா பர்சன்டேஜ் மீன்ஸ் பெர் 100. ஸோ அப்போ எக்ஸ் டிவைடட் பை 100. எக்ஸ் divided by 100. So x divided by 100 is a fractions. So x is the numerator value and 100 is denominator value. So இதை ஃப்ராக்ஷன்ல ரைட் பண்ணலாம். ரேஷியோல ரைட் பண்றோம்னா என்னது? x ரேஷியோ 100. So x is to 100. So same தான். ரேஷியோ மீன்ஸ் is to symbol யூஸ் பண்ணுவோம். fraction means divided symbol. Okay, next example 4.1. If x percentage of 600 is 450, then find the value of x. x percentageங்கிறது என்னன்னு பார்த்தோம்? x divided by 100. So x percentage of 600 of means given x percentage of 600 is means equal to 450. Of means multiplication symbol. X percentage means x divided by 100 into 600. 20 cancel. So 6 into x, 6x equal to 650. So find the value of x. So find value of x. So x is 6 is multiplication, opposite goes to divide. So x is equal to 450 divided by 6. 450 divided by 6. So cancelling 3 table. 1 3 is 3, 2 3s are 6, 1 3 is 3, balance 1, 2 3s are 6, 3 3s are 9, 4 3s are 12, 5 3s are 15, 0. Next 1 2 is 2, 7 2s are 14, balance 1, 5 2s are 10. So therefore the x value is equal to 75. Next example 4.2. When a number is decreased by 25%, it becomes 120. Find the number. When a number is decreased, increased means plus, decreased. ஸோ எந்த நம்பரில் இருந்து நமக்கு சப்ராக்ட் பண்ணுறோம் அப்படின்னா 25%. என்ன நம்பர் நமக்கு தெரியாது. ஒரு நம்பர்லேருந்து 25% சப்ராக்ட் பண்ணுறோம் அப்படின்னா பிகம்ஸ் ஆன்சர் என்னது? 120. ஸோ ஃபைண்ட் த நம்பர். அந்த நம்பர் என்ன? ஸோ லெட் த நம்பர் பி எக்ஸ். என்ன நம்பர்னு தெரியாதுனா அதை எக்ஸ்ன்னு டினோட் பண்ணுறோம். கிவன் எக்ஸ் மைனஸ் டிக்ரீஸ்டுங்கிறனால எக்ஸ் மைனஸ் 25% is equal to 120. 25% of x. இது ஒரு நம்பர் தானே? x 25% of x அப்படிங்கிற 25% of xங்கிறனால x minus 25 divided by 100 into x is equal to 120. ஸோ எல்சிஎம் எடுத்தோம்னா இந்த டேர்மை 100ஆல் மல்டிபிள் பண்ணுவோமா? இப்போ 100x minus 25x divided by 100 is equal to 120. So 100 subtracted of 25, 75x divided by 100 is equal to 120. So find the value of x. So x is equal to 75 divided by 100, reciprocal of opposite side 100 divided by 75.
3 25s are 75, 4 25s are 100. 1 3 is 3, 4 3s are 12, 0. Next x is equal to 40 into 4. 0 into 4, 0, 4 4s are 16. Therefore, the value is equal to 160. So, இப்போ 160ல 25% subtract பண்ணுறோம் அப்படின்னா ஆன்சர் என்னது 120. Next example 4.3. Agila scored 80% of marks in an examination. If her score was 576 marks, then find the maximum marks of the examination. So, Agila அப்படிங்கிறவங்க எக்ஸாமினேஷனில் எவ்வளவு 80% of marks வாங்கியிருக்காங்க. Her score was 576 marks. So, 80%ங்கிறத பர்சன்டேஜில் கொடுத்தாச்சு. செகண்ட் ஒன்று எவ்வளோ மார்க்ஸுங்கிறதையும் கொடுத்தாச்சு. ஸோ மேக்ஸிமம் மார்க்ஸ், ஃபைண்ட் தி மேக்ஸிமம் மார்க்ஸு, டோட்டலாக எவ்வளோ மார்க்ஸ் அப்படிங்கிறத கேட்டுக்கேன். ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு மேக்ஸிமம் மார்க்ஸ் என்னன்னு தெரியாதனால லெட் த மேக்ஸிமம் மார்க்ஸ் பி எக்ஸு, அதை எக்ஸ்ன்னு டினோட் பண்ணியாச்சு. ஸோ எத்தனை பர்சன்டேஜ்? 80% ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 576. ஸோ அப்போ 80% மீன்ஸ் percentage means per 100. So 80 divided by 100 into x. So 80 divided by 100 opposite side போகும்போது reciprocal மாறும். Reciprocal means 100 divided by 80. 0 0 cancel. 4 2s are 8. 2 2s are 4, balance 1. 8 2s are 16, balance 1. 8 2s are 16. இப்போ 1 4 is 4. 7 4s are 28. 2 4s are 8. So 72 into 10, 720. Therefore, the maximum marks எவ்வளவு? 720. Next example 4.4. If the price of Orthal after 20% increase is rupees 96 per kg, then find the original price of Orthal per kg. ஓகேவா? இப்போ 20% ஆஃப், ஓகேவா, இப்போ உருத்தால் வாங்குகிறோம் அப்படின்னா அதனுடைய ஒரிஜினல் ப்ரைஸ் நமக்கு என்னன்னு தெரியாது. பெர் கேஜிக்கு ஒரிஜினல் ப்ரைஸ் என்னன்னு தெரியாது. 20% ஆஃப் இன்க்ரீஸ் ஆகும்போது, 20% வந்து இன்க்ரீஸாக வைக்கும்போது பெர் கேஜியோட ரேட் வந்து எவ்வளவு? 96. ஸோ அப்போ ஒரிஜினல் ப்ரைஸ் என்னென்னு கண்டுபிடிக்கணும். லெட் த ஒரிஜினல் ப்ரைஸ் ஆஃப் உருத்தால் பி எக்ஸ், அதை எக்ஸ்ன்னு டினோட் பண்ணுறோம். நவ் ப்ரைஸ் ஆஃப்டர் 20% இன்க்ரீஸ், இன்க்ரீஸ் மீன்ஸ் ப்ளஸ். ஸோ அப்போ எக்ஸ் ப்ளஸ் 20% இன்க்ரீஸாக, அப்போ 20x டிவைடட் பை 100. ஸோ எல்சிஎம் எடுத்தால் 100x ப்ளஸ் 20x டிவைடட் பை 100, 120x டிவைடட் பை 100. given that 20%, இப்போ நமக்கு ஒரிஜினல் இப்போ உள்ள இன்க்ரீஸ் ஆகும்போது அதனுடைய வேல்யூ 120x டிவைடட் பை 100 இஸ் ஈக்குவல் டு 96. ஸோ ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ். 120 டிவைடட் பை 100 ரெசிப்ரோக்கலாக சேஞ்ச் ஆகும்போது 100 டிவைடட் பை 120, 0 0 கேன்சல். 1666, 2 6 are 12, 1666. Balance 3, 6 6 are 36, 1 2 is 2, 8 2s are 16. இப்போ 8 into 10 எவ்வளவு? 80. அதனுடைய ஒரிஜினல் ப்ரைஸ் 80 rupees. ஆனால் 20% வந்து இன்க்ரீஸாக இருக்கும்போது அதனுடைய ப்ரைஸ் எவ்வளவு? 96 per kg. Next example 4.5. The income of person is increased by 10% and then decreased by 10%. Find the change in his income. அவனுடைய வருமானத்தில் வந்து 10% இன்க்ரீஸ் ஆகுது, 10% வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஸோ இப்போ அவனுடைய இன்கமில் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது அப்படிங்கிறதான் கொஸ்டின். ஃபஸ்ட்டு நம்ம அவனுடைய இன்கம் எவ்வளோங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ லெட் ஹிஸ் இனிஷியல் இன்கம் பி எக்ஸ், அதை எக்ஸ்ன்னு டினோட் பண்ணியாச்சா. இன்கம் ஆஃப்டர் 10% இன்க்ரீஸ்,
10% இன்க்ரீஸ் ஆகும்போது எவ்வளவு அப்படிங்கிறத கேட்டிருக்கா. ஸோ 10% இன்க்ரீஸ் ஆகும்போது அதனுடைய ஃபார்முலா என்ன அப்படின்னா 1 + x டிவைடட் பை 100 இன்ட்டு ஏ. ஸோ அதுவும் இந்த ஏயோட வேல்யூ நமக்கு தெரியாது. ஸோ அப்போ 1 + அப்படின்னா இன் திஸ் வேல்யூ இன்கம் அது என்னன்னு தெரியாதனால அது என்னது இன்ட்டு எக்ஸா. இப்போ எக்ஸ் ப்ளஸ் எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது 10%. அப்போ 10 டிவைடட் பை 100 இன்ட்டு எக்ஸ். ஸோ அப்போ எக்ஸ் ப்ளஸ் 10x டிவைடட் பை 100. ஸோ இதுக்கு எல்சிஎம் எடுத்தோன்னா என்னது இந்த டேர்மாக 100ஆல் மல்டிபிள் பண்ணுறோம் அப் அண்ட் டவுன். இப்போ 100x டிவைடட் பை 100 ப்ளஸ் 10x டிவைடட் பை 100. 100 + 10 110x divided by 100. 0 0 கேன்சலா. ஸோ அப்போ இந்த 10% இன்க்ரீஸ் ஆகும்போது அதனுடைய வேல்யூ என்னது 11x டிவைடட் பை 10. நவ் இன்கம் ஆஃப்டர் 10% டிக்ரீஸ் ஆகும்போது ஸோ இந்த வேல்யூ நமக்கு இப்போ இந்த வேல்யூ நமக்கு என்னன்னு தெரியாது எக்ஸுங்கிறனால ஸோ எக்ஸ் இன்ட்டு x divided by 100. இதை தான் இங்கே நம்ம சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த எக்ஸ் வேல்யூ என்னது ஏ அப்படின்னா இந்த வேல்யூவை எக்ஸ்ன்னு டினோட் பண்ணியாச்சா. ஸோ அப்போ எக்ஸ் ப்ளஸ் இதை மல்டிபிள் பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் டிவைடட் பை 100 இன்ட்டு எக்ஸ். ஸோ இந்த எக்ஸோட வேல்யூ நமக்கு 10 டிவைடட் பை 100 கொடுத்தாச்சு. அதே மாதிரி இதை எக்ஸு. ஸோ இப்போ இந்த வேல்யூ தான் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 11x டிவைடட் பை 10. ஸோ அப்போ இதை மல்டிபிள் பண்ணால் 11x டிவைடட் பை 10 மைனஸ் இந்த எக்ஸோட வேல்யூ என்னது 10% டிகிரீஸா. அப்போ 10 டிவைடட் பை 100 இன்ட்டு ஏயோட வேல்யூ 11x டிவைடட் பை 10. ஓகே இப்போ 10 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 11x டிவைடட் பை 100. இங்கே 11x டிவைடட் பை 10 டினாமினேட்டர் இஸ் நாட் ஈக்குவல். ஸோ எல்சிஎம் எடுக்கிறோம் அப்படின்னா இந்த டேர்மை 10ஆல் மல்டிபிள் பண்ணுறோம் டிவைட் பண்ணுறோம். ஸோ அப்போ 11 × 10 110x டிவைடட் பை 100 மைனஸ் 11x டிவைடட் பை 100. ஸோ 110ல் 11 சப்ராக்ட் பண்ணால் 99x டிவைடட் பை 100. ஸோ 10% இன்க்ரீஸ் ஆகும்போது 11x டிவைடட் பை 10. 10% டிக்ரீஸ் ஆகும்போது என்னது 99x டிவைடட் பை 100. ஸோ இப்போ நம்ம நெட் சேஞ்ச் அதாவது எவ்வளோ வந்து சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்கணும். இப்போ எக்ஸு நமக்கு என்னென்னு தெரியாத எக்ஸுன்ட்டு என்ன பண்ணியாச்சா எக்ஸ் மைனஸ் 99x டிவைடட் பை 100. எல்சி எடுத்தோன்னா 100x மைனஸ் 99x டிவைடட் பை 100. ஸோ 100 சப்ராக்டட் ஆஃப் 99 எக்ஸு 1. ஸோ எக்ஸ் டிவைடட் பை 100. ஸோ இவ்வளோ தான் இன்கம் தி எக்ஸ் டிவைடட் பை 100. பர்சன்டேஜில் சேஞ்ச் பண்ணணும் போது இன்கம் டிவைடட் பை எக்ஸ் இன்ட்டு 100%. ஸோ எவ்வளோ இன்கம் வந்திருக்கு எக்ஸ் டிவைடட் பை 100 இன்ட்டு எக்ஸு இன்ட்டு 100%. ஓகே இதை எப்படி எழுதலாம் எக்ஸ் டிவைடட் பை 100 நெக்ஸ்ட் இது என்ன ஆயிரும் எக்ஸ் 100%னா இன்ட்டு 100. x divided by 100 divided by x into 100%. So இந்த 100%னா 100 x divided by 100 into 100 divided by x. 100 cancel. இது ரெண்டும் கேன்சல் ஆகும்போது 1%. ஸோ இன்கம் ஆஃப் தி பர்சன் இஸ் ரெடியூஸ்டு பை 1%. நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் 4.1. 4.1ல் தேர்ட் சம் 48 இஸ் 32% ஆஃப் விச் நம்பர். இப்போ 48ங்கிறது 32%ல் ஒரு நம்பர். ஸோ அந்த நம்பர் என்ன அப்படிங்கிறது கேட்டிருக்கா. இப்போ லெட் த நம்பர் பி எக்ஸு. 32% ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 48. ஸோ ஒரு நம்பரில் 32% இருக்குது அப்படின்னா என்ன ஆன்சர் வந்திருக்கு 48. ஸோ அந்த நம்பர் என்ன இப்போ 32 டிவைடட் பை 100 இன்ட்டு எக்ஸு. ஸோ 32 டிவைடட் பை 100 ரெசிப்ரோக்கலாக மாறும்போது 100 டிவைடட் பை 32.
ஸோ இதை கேன்சல் பண்ணலாமா? 1 2 is true, balance 1, 6 2s are 12, 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16, 1 2 is true, 2 2s are 4, 4 2s are 8, 6 2s are 12, 2 2s are 4, 3 2s are 6, 1 2 is true, 5 2s are 10, 0. இப்போ 50 into 3, 50 into 3, 5 3s are 15, 0 into 3, 0. Therefore, the value is equal to 150. Next, fifth sum. If a car is sold for 2 lakhs from its original price of 3 lakhs, then find the 3 lakhs. Find the percentage of decrease in the value of the car. Sold means selling price, original price. So, given selling price is equal to 2 lakhs, original price is equal to 3 lakhs. So selling original price, அதனுடைய original price எவ்வளவு அப்படின்னா 3 lakhs. ஓகேவா? ஆனால் செல்லிங் ப்ரைஸு அது எவ்வளவு 2 lakhs. ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற கேட்கணும். ஸோ அமௌண்ட் ஆஃப் சேஞ்ச் இதில் வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து சேஞ்ச் ஆகிருக்கோம்னா ஒரிஜினல் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். ஆல்ரெடி யூ ஹவ் லேர்ன் தி 7th standard this sum. ஓகே, இப்போ ஒரிஜினல் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். ஒரிஜினல் ப்ரைஸ் 3 lakhs, selling price 2 lakhs. 3 lakhs subtracted of 2 lakhs is equal to 1 lakh. Percentage of degree is equal to amount of change divided by original price into 100. So amount of change 1 lakhs divided by 3 lakhs into 100. 50 cancel. அப்போ 100 divided by 3 percentage. So இந்த 100 divided by 3 எப்படி divide பண்ணலாம்? 3 3s are 9, balance 1 0. 3 3s are 9, balance 1. So அப்போ 33 1 divided by 3 percentage. Next, sixth one. If the difference between 75% of a number and 60% of the same number is 82.5, then find 20% of that number. So difference means, sum means addition, difference means subtraction. So 75% and 60% இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ அப்படின்னா 82.5. ஸோ அப்போ 20%னால் அந்த நம்பர் என்ன அப்படிங்கிற. இப்போ டிஃப்ரென்ஸ் மீன்ஸ் given the difference between 75% of a number and 60% of the same number. So difference means subtraction. இப்போ 75% of x minus 60% of x is equal to 82.5. இப்போ 75 subtracted of 60 என்னது 15% of x is equal to 82.5. Percentage means 15 divided by 100 into x is equal to 82.5. So reciprocal change ஆகும்போது 100 divided by 15. அப்போ 82.5 into 100 என்ன வரும்? 82500. ஒன் நம்பருக்கு அப்புறம் பாயிண்ட் வச்சுன்னா 0 கேன்சல். அப்போ 8250 divided by 100. ஸோ கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னா 550. ஓகே, நெக்ஸ்ட்டு இங்கே 20% ஆஃப் இங்கே இருக்கலாம். அப்போ 20% ஆஃப் ஏ நம்பர்ஸ் ஈக்குவல் டு 550. 20% இன்ட்டு 550. இந்த எக்ஸுங்கிறத இப்போ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம்? 550. ஸோ அப்போ 20 divided by 100 into 550. 0 cancel, 0 cancel. இப்போ 2 into 55, 110. So that the number is 110. Okay. Next is 7th one. A number when increased by 18% gives 236. Find the number. Let the number be x. So increased என்னது plus தான். அப்போ x plus 18
divided by 100 into x is equal to 236. So LCM எடுத்தா 100x. 100 plus 18, 118x divided by 100 is equal to 236. So இது reciprocal மாறும்போது 236 into 100 divided by 118. Okay. இப்போ இதை கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னா 5 2s are 10, balance 1, 9 2s are 18, 5 2s are 10, 0, 159 is 59, 4 59s are 236, அப்போ 4 into 50 200, therefore the number is 200. Next one, இங்கே degrees கொடுத்துக்கா same format, degrees கொடுத்தனா இங்கே plus symbol, அடுத்தது நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ணுவோம் minus symbol. Okay, next ninth, a number is increased by 25%. Example 4.5 method. First increase ஆகுது, second decrease ஆகுது. ஓகேவா, அப்புறம் அதனுடைய percentage find out பண்ணுறது. 10th sum, the ratio of boys and girls in a class is 5:3. If 16% of boys and 18% of girls failed in an examination, then find the percentage of passed students. Boys and girls வந்து எவ்வளோ ரேஷியோவில் கொடுத்தாச்சு. ஸோ 5:3 அப்படின்னு கொடுத்தாச்சு. அதில் பாய்ஸோட வேல்யூ என்னது 16%. நமக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் பாய்ஸு டோட்டல் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் தெரியாது. ஸோ ரேஷியோவில் 5:3 கொடுத்தாச்சு. பாய்ஸ் வந்து 16% அண்ட் கேர்ள்ஸ் வந்து 8% கொடுத்தாச்சு. 16% of boys and 8% of girls வந்து ஃபெயில் ஆகிருக்காங்க எக்ஸாமில். ஸோ அப்போ பாஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டோட்டலாக எவ்வளவு? ஸோ கிவன் ரேஷியோ ஆஃப் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஈக்குவல் டு 5:3. டோட்டல் ரேஷியோ மீன்ஸ் 5 + 3 is equal to 8. ஸோ இப்போ நம்பர் ஆஃப் பாய்ஸ் நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் பாய்ஸ் ஈக்குவல் டு 5. பாய்ஸ் எவ்வளோ 5, டோட்டல் ரேஷியோ 8 இன்ட்டு பர்சன்டேஜ் லெவலில் கொடுத்துக்கா 16%. இப்போ 1 8 is 8, 2 8s are 16, 5 2s are 10. நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் எவ்வளவு 3 டிவைடட் பை டோட்டல் ரேஷியோ 8 into 8, 8 8s are cancel, ஸோ 3. ஸோ அப்போ ஃபெயிலான ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளவு 10 + 3 13. ஸோ டோட்டலாக பர்சன்டேஜ்னாலே நமக்கு 100%. அப்போ 100ல் 13 சப்ராக்ட் பண்ணால் எவ்வளவு 87%. அப்போ பாஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ பேர் 87%. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.